வணக்கம் நண்பர்களே. ஆங்கிலத்திலே டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் என்ற ஒரு பழமொழி உண்டு. தமிழிலே ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருப்பதில்லை என்பார்கள். அந்த அமாவாசை என்ற அந்த சொல் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? புவியினுடைய துணைக்கோளான நிலா தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு 27.3 நாள்கள் என்று கணக்கிடுகிறார்கள். அதனுடைய முழுமையான அந்த சுற்று நாள் நிறைவு பெறுகின்ற பொழுது கதிரவனினுடைய நேர்கோட்டில் அது இணைகின்ற பொழுது அதனுடைய முழுமையான ஒளி புவியில் மறைக்கப்படுகின்றது. அவ்வாறு அது நிலவினுடைய ஒளி புவியில் விழாமல் மறைக்கப்படக்கூடிய அந்த நாள் வட சொல்லாக அமாவாசை என்று குறிப்பிடுகிறார்கள். தமிழிலே அதற்கு அழகான சொற்கள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக மறைநிலா, கார்வா என்ற சொற்களை பார்க்கலாம். மறைநிலா வினைத்தொகையில் அந்த சொல் கையாளப்படுகின்றது. மறையும் நிலா, மறைகின்ற நிலா, மறைந்த நிலா. கார் என்றால் இருள், கார் என்றால் கருமை என்ற பொருள்களிலே பார்க்கின்றோம். கார் உவா என்பது முழுமையான நிலவையும் குறிக்கக்கூடிய சொல்லாக பார்க்கின்றோம். மறைந்த அந்த நிலவினுடைய பகுதியையும் குறிக்கக்கூடிய சொல்லாக பார்க்கின்றோம். பொதுவான ஒரு சொல்லாக அந்த உவா என்ற சொல் கையாளப்படுகின்றது. ஏன் அமாவாசை என்ற அந்த சொல்லிற்கு, அந்த நாளிற்கு இவ்வளவு முதன்மையான ஒரு இடத்தை ஒரு குறிப்பிட்ட சமயத்தைச் சேர்ந்தவர்கள் கொடுக்கின்றார்கள்? அந்த நாள் புவியை சுற்றி வரக்கூடிய நிலவினுடைய தொடக்க நாளாக கணக்கிடப்படுகின்றது. எனவே அந்த நாளில் எந்த ஒரு செயலையும் தொடங்கினால் அந்த செயல் முழுமையாக எந்த இடரும் இன்றி நிறைவேறும் என்ற அந்த அடிப்படையில் எல்லோரும் அந்த நாளில் தங்களுடைய புதுமையான திட்டங்களை, நிகழ்வுகளை, செயல்களை தொடங்குகிறார்கள். இன்றைய நாளில் அமாவாசை என்ற அந்த வட சொல்லிற்கான தமிழ் சொல்லாக 2 சொற்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஒன்று கார்வா, மற்றொன்று மறைநிலா. இந்த சொற்களை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆங்கிலத்திலே டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன் என்ற ஒரு பழமொழி உண்டு. தமிழிலே ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருப்பதில்லை என்பார்கள்.